ஜெயா டிவி நேர்கள் அனைவரையும் பொக்கிஷம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். பொக்கிஷங்கள் பத்தின பல நமக்கு தெரியாத விஷயங்களை நம்முடன் பகிர்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அடுத்த தலைமுறையினர். அவர்களிடம் நாம முதல்ல பேசலாம். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். அடுத்ததாக திரைக்கவி திலகம் மருதகாசி அவர்களுடைய மகன் மருதபரணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். அடுத்ததாக நடிகரும் பாடகருமான TR மகாலிங்கம் அவர்களுடைய பேத்தியான பிரபா குருமூர்த்தி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். நம்ம தேன்கிணம் நிகழ்ச்சியில தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்களான கண்ணதாசன் அவர்கள் பத்தியும் மருதகாசி அவர்கள் பத்தியும் TR மகாலிங்கம் அவர்கள் பத்தியும் தனித்தொகுப்பாகவும் பிறந்த நாள் தொகுப்புலையும் நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பாடல்களை நம்ம கேட்டு மகிழ்ந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இந்த 3 பொக்கிஷங்கள் பத்தின மறக்க முடியாத நிகழ்வுகளை தான் நாம பேச போறோம். அந்த வகையில முதலாவதாக மருதபரணி அவர்கள் கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, மருதகாசி அவர்கள் கிட்டத்தட்ட 250 படங்களுக்கு மேல 4000 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள். அந்த பாடல்கள் எல்லாமே கேட்கும் போது ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல்கள். ஆனா உங்களுக்கு அதுல மறக்க முடியாத விஷயம், ரொம்ப பிடித்தமான பாடல்னா இது சார்? எங்கள் அப்பா எழுதின பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குது. அவங்க சொல்கிறதுக்கு அவங்க எழுதாத, அவங்க டச் பண்ணாத ஏரியாவே இல்லை. அதாவது தாலாட்டு பாடல்கள்னா அது ஒரு பெரிய தனித்தொகுதியாக போடலாம். விவசாயத்தை பற்றி அவர் அவ்வளோ அதிகமாக எழுதியிருக்கிறார். ஏன்னா அவர் வாழ்ந்து கிராமத்துலேருந்து வந்த ஒரு கவிஞர். கிராமத்தில் அந்த காலத்தில் இன்டர்மீடியட் படிச்சுட்டு வந்த ஒரு கவிஞருங்க. அது மாதிரி விவசாயத்தை பற்றி ஏகப்பட்ட பாடல்கள் எழுதி குவிச்சிருக்காங்க. சமூகம், தத்துவம் அப்படின்னு நிறைய பாடல் எழுதியிருக்காங்க. அந்த பாடலில் பார்த்திங்கன்னா எனக்கு அவர் எழுதின விவசாய பாடலில் எனக்கு மட்டும் பிடித்த பாடல்ன்றதை விட எனக்கு ஏன் அந்த பாடல் அவ்வளோ தூரம் பிடிச்சதுன்னா, நானும் கிராமத்தில் ஒரு 6-7 வருட காலங்கள் விவசாயத்தில் நானும் ஈடுபட்டிருக்கேன் சின்ன வயசில். அதில் ஒரு பாடல், அப்பா பாடல் காமராஜரே அடிக்கடி முணுமுணுப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் காமராஜர் சினிமாவுக்கு ஒரு பெரிய சினிமா மேலே நாட்டம் இல்லாதவர். ஐயா கண்ணதாசன் ஐயா அவர்கள் கூட அவரை படம் பாருங்கன்னு கம்பல் பண்ணி ஏதோ ஒரு படம் பார்த்ததா சொன்னதாக ஞாபகம் எனக்கு. ஆனால் அவர் விரும்பி ஒரு பாடல் பாடியிருக்காருன்னா அது ஒரு பாடல். அந்த பாடல் தான் மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டிங்கிற பாடல். அது மக்களை பற்ற மகராசிங்கிற படத்தில் அந்த பாடல் இடம்பெற்றது. அப்போ அந்த பாடல் எழுதுறதுக்கு என்ன காரணம், இவ்வளோ ஊர் பேரெல்லாம் வச்சு சொன்னீங்களப்பா அப்படின்னு நான் ஒரு தடவை அப்பாட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்பா சொன்னாங்க, கும்பகோணத்து பக்கத்தில் நீலத்தநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அது கொள்ளிடக்கரை ஓரம் அந்த ஊர் இருக்கும். அங்கே வருடத்தில் ஒரு வாரம் 10 நாள் மாட்டு சந்தை நடக்கும். மாட்டு சந்தைனாக்க உங்களுக்கு எல்லா ஊர்லேருந்து மாடுகள் வரும். மாடுகள்னால் காளை மாடுகள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூரணி மாடுன்னு சொல்லுவாங்க, மணப்பாறை மாடுன்னு சொல்லுவாங்க, கரபோக்குன்னு சொல்லுவாங்க, சீமை மாடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜோடி ஜோடியாக பார்க்குறதுக்கு ஒரு கண்ட்ரோலாக காட்சியாக இருக்கும். அந்த காலத்தில் ஏறு தான் இருந்தது, டிராக்டர் கிடையாது இல்லைங்களா. அப்போது அந்த மாடுகள் அங்கே இருக்கிறப்ப அங்கே ஒருத்தர், அவர் பேர் ஆறுமுகமாக ஏதோ சொன்னாங்க, ஞாபகம் இல்லை சரியா. அவர் இந்த மாடுகள் பேரெல்லாம் ஊர் பேரெல்லாம் வச்சு, இந்த ஊர் மாடு இது இங்கே வந்திருக்கு, வாங்க பாருங்கள், வியாபாரம். அது ஆக்சுவலாக மாட்டு சந்தைங்கிறது வியாபாரம். பல ஊர்கள்லேருந்து மாடுகளை விலைக்கு வாங்கிட்டு போவாங்க. அப்போ இங்கே திரைத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அவருக்கு மாடுகள் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மூப்பனார் ஐயாவும் அப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் இந்த 10 நாள் சினிமாவில் பாட்டு இதெல்லாத்தையும் விட்டுருவார். பீக்கில் அவருக்கு நேரமே இல்லாத நேரத்தில் கூட இந்த 10 நாள் அந்த மாட்டு வந்தோன்னா நேரம் அங்கே வந்துடுவார். கும்பகோணம் டேரா போடுவாங்க. மூப்பனார் ஐயாவும் அப்பாவும் உட்காருவாங்க. போய் இவங்களுக்கு என்ன வேடிக்கை, என்ன அவங்களுக்கு வாடிக்கைங்க, மாட்டை வாங்க வேண்டியது, விற்க வேண்டியது, அது ஒரு பொழுதுபோக்கு அவங்களுக்கு. அப்போ இந்த பாடல் அங்கே பாடிக்கிட்டு இருப்பார் அந்த ஆள். அப்போ அந்த பாடல் அப்பா மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த ஒரு மாடுன்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறத பற்றி. அப்போ இது ஒரு மக்களை பற்ற மகராசியில் ஒரு சுச்சுவேஷன் KPN ஐயா நாகராஜன் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணுன்னா அப்படின்னா இப்படி ஒரு பாடல் பண்ணலாம், எல்லா ஊர் சிறப்புகளையும் பற்றி அந்த கொங்கு தமிழில் ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டு எழுதுறாங்க. நீங்கள் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா
மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டு வயக்காட்டை உழுது போடு செல்லக்கணுன்னு ஆரம்பிச்சிருப்பார். எனக்கு மற்றதெல்லாம் புரிஞ்சுது. எனக்கு ஆத்தூர் கிச்சடி சம்பாலாம் எனக்கு அந்த வயசில் தெரியும். கிச்சடி சம்பானா ஆத்தூர் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ எல்லாம் புரிஞ்சுது. இந்த மாயவரம் ஏறு பூட்டின்னு சொல்கிறாங்களே, ஒரு மாயவரத்தில் தான் இந்த ஏறு கலப்பெல்லாம் செய்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாவை கேட்டேன், ஏன்ப்பா மாயவரம் ஏறு பூட்டின்னு எழுதினீங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொன்னது என்னென்னா, மாயவரத்தில் ஏரெல்லாம் இல்லை, எல்லா ஊர்லேயும் ஏறு செய்வாங்க மேனுஃபேக்சரிங் உண்டு, மாயவரத்தில் இல்லை. மாயவரம் ஏறு பூட்டி ஏன்னு எழுதுன்னு கேட்டால், அப்போ விவசாயிகளுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த காலத்தில். அந்த கட்சியோட சின்னம் வந்து ஏர் சின்னம், கொடியில் வந்து அந்த ஏர் சின்னம் போட்டுருமா. அதனால தான் மாயவரத்துக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணி நான் மாயவரம் ஏறு பூட்டின்னு எழுதினேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த பாடல் பார்த்திங்கன்னா, அந்த பாடல் இன்னும் சிறப்பு பண்ணிங்கன்னா, அப்பாட்ட கேட்டேன், சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்னக்கண்ணு எழுதிப்பார். நான் கேட்டேன், என்னப்பா அம்மா கையில் கொடுத்து போடுன்னு சொல்லிங்க, எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அம்மா கையில் கொடுக்குறது என்ன நியாயம் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ உடனே சிரிச்சு சொல்ல, நான் எங்கள் அம்மா கையில் கொடுக்குறேன், நீ சம்பாதிச்சு உங்கள் அம்மா கையில் கொடு அப்படின்னார். ஸோ அந்த பாடல்னால மறக்க முடியாத ஒரு பாடல். ஒரு மிகச்சிறந்த பெருந்தலைவர் காமராஜர் அந்த பாட்டை அந்த அளவுக்கு அவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டு. அது எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்மா அது அந்த பாடல். நீங்க நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கேட்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஒரு பாடல்ல இவ்வளோ கருத்துக்கள் இருக்கு, ஒவ்வொரு வரிகளையும் எவ்வளோ கருத்துடையதா எழுதியிருக்காங்க அப்படின்றது நீங்க சொல்லும் போதுல இருந்தே தெரியுது. மக்கள் எல்லாருக்கும் பிடித்த இந்த பாடலை இப்ப நாம கேட்கலாம். ஏத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அடுத்ததாக நாம அண்ணாதுரை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணாதுரை சார் சொல்லுங்க, கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க. காதல் பாடலாக இருக்கட்டும், தத்துவ பாடலாக இருக்கட்டும், நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பட்டிமன்றம் கூட நடந்திருக்கு. காதல் பாடல் அருமையாக இருந்ததா இல்லை தத்துவ பாடலா அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அந்த வகையில் உங்களுக்கு பிடித்தமான பாடலாம் எந்த பாடல் பிரிவு? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. இப்போ வந்து ஒரு லட்டு மாதிரி ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டு இதில் வந்து அதில் இருக்க அந்த என்ன சொல்லுவோம், முந்திரி பருப்பா இல்லை அந்த திராட்சையா இல்லை அந்த இதுவா அப்படிங்கிற மாதிரி, பூந்தியாங்கிற மாதிரி எல்லாமே வந்து சுவையான ஒரு விஷயம். மனதுக்கு சில பாடல்கள் வந்து நெருக்கமாக இருக்கும். அப்பாவுடைய எல்லா ஒரு பாடல்களை கூட நான் வந்து குறைச்சி மறுப்பிட மாட்டேன். ரொம்ப வேகமாக எழுதி கொடுத்த பாடல்களாகட்டும், மனதுக்கு நெருக்கமான சில பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாடல்களுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூழலோ அதெல்லாம் தாண்டி பர்சனலாக சில விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு பாட்டை வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் முதலாக அப்பா ஒரு சூட் போட்டு ஒரு ஷூட்டிங்கில் பாடி பார்க்குறேன். அதனால் அந்த பாட்டு ரொம்ப நெருக்கம். அதே மாதிரி அப்பாவுடைய கடைசி பாடலான கண்ணே கலைமானே, அது இன்னொரு பாட்டு வந்து மயக்கமா கலக்கமா, அது கூட இல்லை, அதில் வந்து மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் சொந்த படம். அந்த பீச்சில் ஷூட் பண்ணுறோம், எல்லோரும் போயிருக்கோம். இல்லைன்னா எங்களுடைய கார்களை நிற்க வச்சு அங்கே ஷூட் பண்ணோம். இந்த மாதிரியான எங்களுடைய வாழ்க்கையுடன் கலந்த பாடல்கள் நிறைய இருக்குது. அதனால் இதை எல்லா பாடல்களுமே பிடிக்கும். இதுதான் அதுதான் சொல்ல முடியாத ஒரு இதுதான். இருந்தாலும் நிறைய, அதாவது இப்போ சொன்னது மயக்கமா கலக்கமா, இந்த பாட்டு சொல்லணும் மனிதன் என்பவன். இந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாமுக்கு வந்து ஒரு பின்னணி ஒன்று இருக்குது. அதாவது வாய்ப்பு தேடி அப்பா சென்னைக்கு வர்றாரு. கையில் ஒரு இரும்பு பெட்டி, கையில் ஒரு காசு கூட கிடையாது. இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. ராத்திரி தூங்க எங்கே போகிறதுன்னு தெரியல. பீச்சில் போய் மண்ணை தோண்டி அதில் வந்து அந்த பெட்டியை வச்சுட்டு தலகாணி மாதிரி அதை வச்சு படுத்து தூங்குறாரு. ஒரு போலீஸ்காரன் வந்து எழுப்புறாரு, எந்திரி இங்கெல்லாம் படுக்கக்கூடாதுன்னு. இல்லை, நான் ஊருக்கு புதுசு, வேறு இடம் கிடையாது, நான் இங்கே தான் தூங்குறேன்னு. சரி, அப்போ ஒரு 4 நாள் கொடு அப்படிங்கிறார் போலீஸ்காரர். கொடுக்கறதுக்கு 4 நாள் இல்லை. அப்போ கிளம்புன்னு விரட்டி விட்டுறாரு. இப்படியே கொஞ்சம் தூரம் போய் அவருக்கு போக்கு காட்டிட்டு திருப்பி அந்த பக்கம் வந்து பீச்சில் படுத்து தூங்கிட்டார். இந்த காலகட்டம் போய் அவர் பாடலாசிரியராகி தயாரிப்பாளராகி பெரிய அளவில் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சுமைதாங்கி படம் எடுக்கிறோம். அப்போ அதே பீச்சில் தான் ஷூட் பண்ணுங்கிறார் அப்பா. மெரினாவில் ஷூட் பண்ணுவோம் அந்த பாட்டை அப்படின்னு ஸ்ரீதர் சார்ட்டு சொல்கிறாரு. மனிதன் தெய்வங்களும் காரெல்லாம் நிறுத்தி ஒரு 8-9 கார் எங்களுடைய கார் லைனாக நிற்கும், எல்லாம் ஹெட்லைட் போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு. அப்போ சொல்கிறாரு, எந்த பீச்சில் எனக்கு வந்து ஒரு 4 நாள் இல்லாமல் என்னுடைய தூங்கக்கூடாதுன்னு போலீஸ்காரர் அனுப்பிச்சாரோ அதே பீச்சில் என்னுடைய 8 காரை வச்சு நான் வந்து இன்றைக்கி ஷூட் பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழும் தன்னம்பிக்கையும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதனாலேயே அந்த பாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும்னு சொல்லலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். அடுத்ததாக நடிகரும் பாடகருமான டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய பேத்திக்கிட்ட நம்ம கேள்விகளை கேட்கலாம். மேம், சாரை பற்றி வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அதை விட அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் குழந்தையா இருக்கும் போதே, நீங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதே சார் வந்து இறந்துட்டதுனால உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. சார் வந்து ஒரு பன்முக திறமை கொண்டவர்னே சொல்லலாம். நடிகர், பாடகர், நாடகத்தில் வந்து ரொம்ப அருமையாக நடிக்கக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டில் பாடக்கூடிய கானா பாடலை அறிமுகப்படுத்தினவர். ஸோ அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. ஆமாம், அதாவது எனக்கு வந்து நான் தாத்தா இறக்கும்போது எனக்கு 8 வயசு தான். ஆனால் வந்து அன்றைக்கி தெரியாது இந்த மாதிரிலாம் பின்னாளில் வந்து நம்ம இதெல்லாம் பேச போகிறோம்னு. அவங்க அடுத்த சந்ததியினராக போயிட்டாங்க. அதனால அவங்களோட ஸ்தானம் வேறு, என்னோட ஸ்தானம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற லெவலில் தான் இருந்தது. எல்லாருக்கும் தெரிந்தது ஒரு டி.ஆர். மகாலிங்கம்னா உச்சஸ்தாயியில் பாடக்கூடியவர்னு. ஆனால் தாத்தா வந்து ஒரு வித்தியாசமாக இன்னும் 2 ஜானர் வந்து டச் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒன்று வந்து பேஸில் பாடினது, அதுவும் மீண்டும் மாலையிட்ட மங்கையில் தான் அந்த பாடலும் நடந்தது. எல்லாரும் வந்து கேட்டபோது எப்படி டிஆர்எம்க்கு எப்படி வந்து பேஸ் வாய்ஸ் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டபோது எம்எஸ்வி மாமா சொன்னாராம், இல்லை இந்த பாட்டு ரொம்ப அருமையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போட்டிருக்காங்க. அந்த நானின்றி யார் வருவார்னு ஒரு பாட்டு. அதே மாதிரி அபலை அஞ்சுகம்ங்கிற படத்தில் தாத்தாக்கு வந்து 2 ரோல். அதில் வந்து ஒரு நல்லவனாகவும் இன்னொன்று ஒரு ரவுடி கேரக்டர் மாதிரி, கொஞ்சம் விளையாட்டாகவும் ரவுடி ஒரு போக்கிரித்தனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதில் வந்து ஒரு பாடல் வந்து இருந்தா நவாப்சான்னு நிறைய அது மேடைகளில் இன்றளவும் நாங்கள்லாம் பாடிட்டுருக்கோம், நான் என்னோடய கசின்லாம். ஆனால் அந்த பாட்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ். நீங்கள் சொல்கிறாப்புல அது முதலாக அந்த ஜானரை வந்து டச் பண்ணது தாத்தா தான்னு. அதில் இப்போது மிருதுகாசி மாமா பாடல்கள்லாம் சொல்கிறாப்புல அதில் நிறைய வந்து சமூக கண்ணோட்டத்தோடு இருக்கும் அந்த பாட்டு. அதில் ஒரு 2 லைன் நான் பாடி காட்டுறேன். ராஜயோகம் உள்ளவன் எல்லாம் ரஃபன் டஃபா நடக்கிறான், ராவும் பகலும் பாடுபட்டவன் பூவாவுக்கே துடிக்கிறான். கூஜா யோகம் உள்ளவன் எல்லாம் குருட்டு காசு அடிக்கிறான், இப்படியெல்லாம் இருக்கும் உலகில் எப்படி போனா நமக்கு என்ன? இருந்தா 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 நவாப்சா, இல்லாவிட்டா பக்கிரிசா, இருக்கும் வரை அனுபவிச்சு பார்க்கலாமே தமாஷா அப்படின்னு ஒரு பாடல். அதே மாதிரி அடுத்த இதுவும் லாட்டிரி அடிக்கிறான், லவ்வுக்கு கொடுக்கிறான், போட்டிய போட்டுக்கிட்டு பொம்பளைய முறைக்கிறான். வம்பு நீ செய்யாதே, வக்கீல நாடாதே, சண்டைய போட்டுக்கிட்டு சாட்சிய நீ தேடாதே, இருந்தா 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 நவாப்சா அப்படின்னு ஒரு பாடல். மேம் ரொம்ப அருமையா வந்து பாடுனீங்க. டி.ஆர். சார் அவங்க வந்து பாடும்போது ரொம்ப ஒரு கணீர் குரலும் இருக்கும், ஒரு இனிமையான குரலும் கலந்து ஒரு தனித்துவமான ஒரு குரலாக இருக்கும். நாங்க வந்து கேட்டிருக்கோம். அவங்களுடைய திறமை அப்படியே உங்களுக்கும் இருக்குன்றது நீங்க பாடும்போது எங்களுக்கு தெளிவாகுது மேம். தேங்க்யூ. இன்ஃபேக்ட் 2 நாளாக கண்டினியூஸாக ட்ராவல். இன்னைக்கு கார்த்தால தான் நான் ஊர்லேருந்தே வந்தேன். 2 நாளாக கண்டினியூஸ் ப்ரோக்ராம் அண்ட் ட்ராவல். எனக்கே கொஞ்சம் த்ரோட் இன்றைக்கி சரியில்லை. பட் இருந்தாலும் தாத்தாவோட எனக்கு என்னென்னா அவ்வளோ ஒரு பெரிய ஜாம்பவானாக இருந்துட்டு அவரோட பேர் வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர், நாங்கள் யாரும் நிறைய பேரன் பேத்திகள் இருந்தால் கூட தாத்தாவை ஒவ்வொரு நாளுமே அவரோட பேரை கோட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நானாக தான் இருக்கேன். அதனால் அந்த பெருமை, அந்த தாத்தாவோட பேர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். மேம், தாத்தா அவர்களுடைய பாடல்ல இருந்து ஒரு அருமையான பாடலை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் மேம். நேர்களை உங்களுக்காக டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய பாடல்ல இருந்து ஒரு அருமையான பாடல் காட்சியை பார்க்கலாம். மருதபரணி சார் சொல்லுங்க, மருதகாசி சார் வந்து மெட்டுக்கு பாட்டு எழுதுவதில் வல்லவர் இல்லையா? அதில் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு பாடல் எது? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய டைம் கேட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ரிப்பீட்டடாக கேட்டிருக்க சாங்ஸ் அப்படின்னா இந்த சாங்ஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சி வியந்து போய் இப்போ நான் பார்த்த பாடல் வந்துங்க, உத்தமபுத்திரன் படத்தில் வந்து முல்லை மலர் மேலேங்கிற பாட்டு.
எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதுவும் சிவாஜி சாரும் 2 பேரும் அந்த உட்காந்து போயிட்டுருக்கிறதுலாம் ரொம்ப அது அந்த நிலவு வெளிச்சம் உங்களுக்கு தெரியும். அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள கேமரா நுணுக்கம்லாம் அப்போ இல்ல. அப்போ நீங்கள் நிலாவிலே அவங்க உட்காந்துட்டு போகிற மாதிரியே நமக்கு அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு அப்படி தெரியும். அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்பாட்ட கேட்டேன், இந்த பாடல் வந்து எப்படிப்பா இந்த பாடல் எழுதுனீங்கன்னு. அப்போ ஜி. ராமநாதையர்னு பெரிய மியூசிக் டைரக்டர். இன்றைக்கி இருக்கிற எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் தாத்தா அவர். அவருக்கு பின்னாடி தான் எல்லாருமே. அவ்வளோ பெரிய அவர் வந்து அப்பா 2 பேரும் ஒருத்தர் வாத்தியார்னு தான் கூப்பிட்டுக்குவாங்களாம். அவர் வந்து சொல்லுவாராம், அப்பாட்ட சொல்லுவாராம், அவர் மெட்டு போட்டுருவார், அதுக்கப்புறம் பாட்டு எழுதணும். அவர் அப்பாட்ட ஆனால் மெட்டு போட்டதில் ஒரு குரில் நடியில் மாறக்கூடாது அவருக்கு வார்த்தை. அப்படியே அந்த தூக்கி வச்சிங்கன்னா அப்படி சட்டையை ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த வரிகள். அப்போ அவர் சொல்லுவாராம் அப்பாக்கிட்ட, வாத்தியாரை ஒன்று நான் மெட்டு போடுறேன், என் மெட்டுக்கு சரியான பாட்டு நீங்கள் எழுதுங்க, கரெக்டான வார்த்தைகள் இருந்தால், இல்லையா உங்கள் ரூட்டில் நான் வந்துடுறேன், நீங்கள் எழுதுங்க, நான் மெட்டு போட்டுக்கிறேன். ஒன்று என் பக்கம் வந்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிம்பாரான். இப்போ அந்த பாட்டு வந்து உங்களுக்கு அந்த முல்லை மலர் மேலே பாட்டெல்லாம் வந்து மெட்டு போட்டு எழுதுறது தான். அதில் ஒரு முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, இது தத்தகாரம் என்ன சொன்ன, தன்னன்ன தானா தன்னன்ன தானா தன்னன்ன தானா அப்படிங்கிறப்ப இந்த தத்தகாரம்னு சொல்லுவாங்க. அதை இப்போல்லாம் அது இல்லை. இப்போது டேப் ரெக்கார்டரு மெயில் இதெல்லாம் வந்து கேட்டுதாங்க. அந்த தன்னன்னு பாருங்கள், த இன் நான் மோ இல், 2வது வந்து உங்களுக்கு மெய்யெழுத்து வரும். எல்லாமே எதுகை மௌனம் இல்லை, அதில் உள்ளே வரும் அந்த பாட்டில். தானானா மேலேன்னு வரும். தன்னன்ன தானா முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே அப்படி வரும். ஒரு வார்த்தை கூட அவர் போட்ட டியூனுக்கு இவர் வந்து லெட்டர் மாறாது. இப்போ நீங்கள் அந்த பாட்டை இப்படி கூட பாடலாம், முல்லை மலர் உண்டு மொய்க்கும் வண்டு கண்டு, நீங்கள் பாடலாம், இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆனால் அந்த தானானா அதுக்குள்ள மேலேங்கிற வார்த்தை தான் அதுக்கு பொருத்தமாக இருக்கும். அப்படி 2 பேரும் இணைஞ்சு அந்த பாடலை உருவாங்க. அந்த பாட்டில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முல்லை மலர் மேலேன்னு எழுதுகிறாங்க. 2வது வந்து இந்த மொய்க்கும் வண்டு போலேன்னு எழுதியிருப்பார். இந்த மொய்க்குங்கிற பதப்பிரயோகம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வண்டு ஊறுதுன்னு சொல்லலாம், வேறு எது கூட அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கலாம். இந்த வண்டு மொய்க்குதுங்குவாங்க கிராமங்கள்லாம். ஒரு ரீங்காரம் மட்டும் ஒரு பூ மேலே ஏறி வண்டு உட்காந்துதுன்னா அது நம்மன்னு அது ஒரு மாதிரி மொய்க்கக்கூடிய, அதுக்காக அந்த வார்த்தை. தமிழில் வந்து ஒரு செம்மொழின்னு சொல்கிறதுக்கு காரணமே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள். தமிழ் வார்த்தைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த பதப்பிரயோகம் இவர் என்ன எழுதுறாரு, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலேன்னு எழுதுறாரு. அது அந்த காலத்தில் ரொம்ப பாராட்டி அதுக்காகவே ஒரு கற்றெல்லாம் பெரிய புலவர்கள்லாம் அதை எழுதுனதாக சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், முல்லை மலர் மேலே மொய்க்கும், அந்த 3 ஆரம்பித்தா 3லே வரும் எல்லாம். 2வது மெய்யெழுத்துன்னா முல்லை மலர் மேலே, முல்லை 2வது எழுத்து இல்லை இருக்கு இல்லைங்களா, 2வது லைன் பாருங்கள், மொய்க்கும் வண்டுல 2வது எழுத்து ஈன்னு இருக்கும், 2 மெய்யெழுத்து இருக்கும். இப்போது ஒரு தத்தகாரத்துக்கு எதுகை மோனை ஆரம்பித்து லே முடிக்கிறது இது இல்லை, எழுத்துக்கள் கொண்டு அவங்க வந்து அந்த தத்தகாரத்துக்கு தகுந்த மாதிரி எதுகை மோனையோடு எழுதின ஒரு காலம் அது. அப்படி எழுதின பாட்டு, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே அந்த முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலேங்கிறது அவங்க 2 பேரும் அந்த அது அப்படி போயிட்டுருக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி, அது எனக்கு ரொம்ப பிடித்த பாடம். அதனால் சார், நீங்க சொல்லும்போதே வந்து அந்த காலத்து பாடல்கள்ல வந்து எந்த அளவுக்கு தமிழ் இலக்கணத்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க அப்படின்றது தெரியுது. அதுவும் இப்ப நீங்க சொல்ல வந்து நான் கேட்கும்போது ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து நம்ம இலக்கணம் கேட்ட ஒரு ஃபீல் தான் இருக்கு. அந்த அருமையான பாடலை வந்து நம்ம கேட்டு வந்துடலாம் சார். மக்கள் உங்களுக்காக அந்த பாடல். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. சார், இப்போ கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடல் எழுதுறதா இருக்கட்டும், தயாரிப்பா இருக்கட்டும், இல்ல பத்திரிகை துறையில வேலை செஞ்சதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். அவருடைய செயல்பாடுகள்லாம் நம்மளை பிரமிக்க வைக்கும் வகையில் இருந்தாலும், ஆனா அது எல்லாத்தையுமே கவியரசர் அவர்கள் ரொம்ப சாதாரண விஷயமா செஞ்சிருப்பாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். அது வந்து அவருக்கு, அதாவது இன்னைக்கு கேட்கின்ற அவருடைய பாடல்களாகட்டும், அவருடைய எழுத்துக்களாகட்டும், எதுவுமே வந்து அவர் தனக்குன்னு அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி பண்ணதே கிடையாது. போகிற போக்கில் போய் உட்காருவார். இப்போ மருதகாசியை வந்து ஒரு கம்போசிங் போய் உட்கார்றாரு,
அந்த கம்போசிங்கில் வந்து அப்பா என்ன பல்லவி சொன்னாலும் கோபாலகிருஷ்ணன் சார் வேணாங்கிறார், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். அதுக்கு முன்னாடி பாட்டு எழுதிட்டு கண்ணதாசன் வராரு, அவரை பார்த்துட்டு போகிறேன்னு மருதகாசியாக உட்காந்துருக்காரு. வந்தவொடனே நீங்கள் இருங்க போயிடாதீங்கன்னு அப்பா அவரையும் உட்கார வச்சுருக்காரு. இவர் பல்லவி சொல்ல சொல்ல அவர் வேண்டாம் வேண்டாங்கிறாரு. அப்போ மருதகாசியா சொல்கிறாரு, நீ ஏன் வந்து இதில் சொல்கிற, நீ நெடிலாக சொல்லிப்பாரு அப்படின்னு சொன்னபோது இப்போ இவர் சொல்கிறாரு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், ஆமாம்மா அண்ணன் கூட வந்து கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம்னு ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. அந்த கோடி கோடிங்கிற மாதிரி நீங்கள் நெடிலில் சொல்லுங்கன்னு அப்போ நெடிலில் சொல்லி அந்த பாட்டு ஓகே ஆயிடுச்சு. ஒரு தனக்கு முன்பு இருந்த, அதாவது தனக்கு முன்னால் நம்பர் 1ஆக இருந்த ஒரு கவிஞர், இன்றைக்கும் பாட்டு எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு கவிஞர், இவர் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாருங்கும்போது அதில் ஒரு ஈகோ இல்லை. அந்த ஈகோ இல்லாமல் அதை எடுத்துக்கிறார் இல்லையா. இந்த கேரக்டர் தான் வந்து அப்பாவை வந்து நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. உட்காந்துட்டே இருப்பார், நம்ம கணப்பா இப்போ என்ன பண்ணோம், இந்த வாரம் குமுதத்துக்கு எழுதணும். குமுதத்துக்கா போன வாரம் நம்ம இந்த கவிதை எழுதியிருக்கோம், சரி கவிதை எழுது அப்படின்னு கவிதையை சொல்லிடுவார். அடுத்து துக்ளக்கு என்ன முடித்தோம், சரி அப்படின்னு திருப்பி துக்ளக்கு சொல்லுவார். இது வந்து அவர் எஃபர்ட்லெஸ்ஸாக அவருக்கு வந்துச்சு. ஏன்னா அதான் இன்றைக்கும் சொல்லுவோம், அப்பா வந்து இதற்காக கால நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தாக்கா மிகப்பெரிய காவியங்கள் படிச்சிருக்கலாம். அவர் வாழ்க்கையே லைட்டாக எடுத்துக்கிட்டாரு, அதே மாதிரி தன்னுடைய எழுத்துக்களையும் லைட்டாக எடுத்துக்கிட்டாரு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே பேசப்படுகின்ற ஒன்றுனா அது கடவுளோட அருள். அடுத்ததா மேம், டிஆர் மகாலிங்கம் சார் அவங்களுக்கும் கவியரசர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது அவங்க மேல மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் டிஆர் மகாலிங்கம் அவர்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன காரணம், என்ன விஷயத்தினால மேம்? அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து தாத்தா வந்து திரைத்துறையில் கோலோச்சினர் அப்படின்னா அதுக்கு வந்து அது மிகையான வார்த்தை இல்லை. அப்படி இருந்த ஒரு டிஆர் மகாலிங்கம் அவர்களுக்கு வந்து ஒரு 5 படம் மொத்தமாக ஒரு படம் வந்து சொந்த தயாரிப்பு எடுத்ததில் வந்து கொஞ்சம் சரிவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவர் திரைத்துறையிலேருந்தே விலகி போய் தன்னோட சொந்த ஊரான கிராமத்துக்கு போயிட்டார். தென்கரை கிராமத்துக்காக திரும்பி போயிட்டார். ஆனால் அவர் வந்து படங்களில் தயாரிப்பாளராக தான் ஒரு சரிவு வந்தது. அவருக்கு வந்து பாடகராகவோ நடிகராகவோ ஒரு சரிவு அவரை பார்க்கல. அதனால் வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், தன் சொந்த ஊருக்கு போய் சும்மா இல்லாமல் நிறைய கச்சேரிகள், நாடகங்கள் அவர் எப்போதுமே பண்ணக்கூடியது. அதுலேருந்து தான் அவர் வளர்ந்து வந்ததே. அதனால அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து என்ன ஒரு பேச்சு திரைத்துறையில் இருந்தது என்னென்னா, டிஆர்எம் அவர்கள் வந்து இல்லவே இல்லை இண்டஸ்ட்ரியிலேயே அப்படின்னு ஒரு பேச்சு. அப்போ கவியரசர் வந்து ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படம் எடுக்கிற போது எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, கவியரசர் சொல்லியிருக்கார், இந்த படத்தில் வந்து நான் பாடல்களை முதன்மைப்படுத்தி எடுக்க போகிறேன், டிஆர்எம் போட்டு தான் எடுக்க போகிறேன்னு. ஆனால் வந்து நிறைய அதுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்திருக்கு. ஆனாலும் அவர் வந்து இல்லை, இந்த படத்தை நான் டிஆர்எம் வச்சு தான் எடுக்கப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அவர் அம்பின்னு தான் கூப்பிடுவார். அதனால் தாத்தாட்ட வந்து சொல்லியிருக்காரு அந்த படத்தை எடுக்கிறோன்னு. இந்த படம் மூலமாக தாத்தாக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி ஃபார் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, 2வது இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கவியரசர் கொடுத்தார். அதுக்கப்புறமே வந்து அதாவது மதிப்பும் மரியாதையுங்கிறத விட அவர் கடவுளாகவே கவியரசர் நினச்சார். அந்த படத்தில் இருந்த எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எத்தனை பேர் சொன்னால் கூட அந்த படமும் சூப்பர் ஹிட்டு. இன்றளவும் அந்த திராவிட பொன்னாடே, நானென்று யார் வருவார், செந்தமிழ் தென்மொழியாள் எல்லா படங்களுமே வந்து ஒரு ஹிட்டு. சுருக்கமாக சொல்லப்போனால் எங்கள் வீட்டு, அதாவது தெங்கரையில் தாத்தா, நான் அந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். நான் தாத்தா வீட்டில் தான் ஃபுல்லாகவே வளர்ந்தது. அந்த வீட்டில் ஹால் இருக்கும் பெருசாக, மேலே பால்கனி இருக்கும். அதில் எப்படின்னா பெரிய பெரிய படங்கள், சுவாமி படங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து அத்தனை சுவாமி படங்களுக்கும் நடுப்புற கவியரசரோட படமும் அங்கே இருக்கும். அப்போனா அவருக்கு எந்த அளவுக்கு தன்னோட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கவியரசரை நினைக்காம அவர் சாப்பாடே சாப்பிட மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பந்தம். அவரை வந்து எப்போதுமே அவர் சொல்லுவார், அந்த இதில் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் தாத்தாவை பற்றின செய்திகளும் பாட்டியை பற்றின செய்திகளும் கவியரசர் எழுதியிருப்பார் அதில். அதனால் இன்றைக்கும் இல்லை, அந்த தொடர்பு இன்றைக்கும் எங்களுக்கு இது வந்துட்டுருக்கு. நான் எப்போதுமே சொல்லுவேன், தாத்தாக்கு மட்டும் லைஃப்பில் வந்து அந்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் கவியரசர் குடும்பத்தால் நடக்கலை, கவியரசரால் நடக்கிற என்னோட இதில் வந்து நிறைய ஜெயலலிதாமா பீரியடில் அவங்க சிஎம்மாக இருந்த போது எனக்கு எல்லா துறைகளிலும் எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ வந்து அம்மா வந்து அவங்களாவே அப்ரூவல் கொடுப்பாங்க.
இவங்க வாய்ஸ் செலக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு. அப்போ வந்து என்ன அவங்க செலக்ட் பண்ணி எல்லா துறைகள்லேயும் நான் அவங்க இருந்த பீரியட் ஃபுல்லாக பல்வேறு துறைகளுக்கு நான் என்னோடய வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தது அண்ணாதுரை அண்ணா தான். அதனால நான் சொல்லுவேன், அவருக்கு மட்டும் ஒரு ஓப்பனிங் இல்லை, அதே அடுத்த தலைமுறையினில் வந்து எனக்கும் அண்ணா வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு எல்லா இடங்களையுமே நான் பதிவிடுறது உண்டு. அதனால் ஸோ அந்த அளவுக்கு மரியாதை மதிப்புங்கிறத விட ஒரு பக்தியும் ஒரு இதுவும் இருந்தது கவியரசர் பேரில் அப்படின்னே சொல்லலாம் நம்ம. ஏன்னா நிறைய பேருடைய எதிர்ப்பையும் மீறி ரீஎன்ட்ரிக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னும் போது நீங்க சொன்ன மாதிரி கடவுளுக்கு நிகராக பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அதில் இன்னொரு தகவலும் கூட, தாத்தா வந்து வீட்டில் வந்து கவியரசர் புக் பண்ண வந்திருக்காரு. அதாவது 17 கார் போர்ச்சுகோவில் நின்ன சுகுமார் பவனத்தில் தாத்தா வந்து அது எதுவுமே இல்லாமல் போய் தாத்தா வந்து இருந்த காலகட்டம் அது. அப்போ இந்த படத்துக்கு புக் பண்ண வந்தபோது கவியரசர் சொல்லிட்டாராம், நாளைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் யோசிச்சிருக்கார். யோசித்த உடனே இவர் வந்து என்ன யோசிக்கிற கார்த்தால் வந்துடும் அப்படின்ன உடனே, இல்லை எனக்கு வரத்துக்கு கார் இல்லை அப்படின்ட்டுருக்கார். அதாவது எந்த ஒரு கார், என்ன ஒரு ஃபாரின் கார் சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறதுன்னா டிவிஎஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கார் டிஆர்எம்க்கு தான் புக் ஆகுமா. அது எந்த காராக இருந்தாலும். அப்படி இருந்த ஒரு டிஆர்எம்க்கு வந்து கார் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கவியரசர் ஒரு பிளாக் கலர் பிளைமுத் காரு சாவியை கொடுத்துட்டு 1001 ரூபா அட்வான்ஸை கொடுத்துட்டு நாளைக்கு நீ வந்துடு அப்படின்ட்டு. அது நான் குழந்தையாக இருந்தப்போ கூட அந்த பிளாக் கலர் பிளைமுத் கார் பார்த்துருக்கேன் நான். அந்த ஒரு கார் வந்து அதாவது முதல்ல செய்யறதுக்கு மனசு வேணும். எத்தனை பேருக்கு அப்படி உடனே எப்படியோ எதையோ பிடிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு போகாதக்கு அவர் வந்து, அதாவது அவங்களோட இப்போ இவங்கெல்லாம் சொன்னாப்புல தான் அவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரு நட்பு வந்து, அதாவது எதுவுமே அவங்க பார்க்கறதில்ல. நிறைய அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா இன்னொருத்தர் கை கொடுத்து தூக்கி விட்ட காலகட்டம் அது. இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அது ஒரு கவிஞர் என்பதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதராகவும் வந்து இருந்திருக்காங்க. சொல்லணும் மேம், நிறைய அழகான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேம். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் இல்லையா மேம்? ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நாம் மாலையிட்ட மங்கை திரைப்படத்துல இருந்து அந்த அழகான பாடல் காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம் மேம். நேயர்களே, அந்த அழகான அற்புதமான பாடல் காட்சி உங்களுக்காக. சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம்.